அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 1036வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 1036வது நாளில் சில நல்ல செய்திகளும் காசாவை நோக்கி வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் இப்பொழுது பெரிதாக உலக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்தி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள யுத்தம், பேச்சுவார்த்தை, ஹர்மூஸ். இதில் ஈரானில் ஒரு புதிய பாதுகாப்பு சீஃப் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்று முஸ்தபா அலி காமெனின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் லீடருடைய பிரதிநிதியாக மோசன் ரசாயி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த முஸ்லீம், ஒரு சிறந்த நேர்மையாளர், ஒரு ஹார்ட்கோர்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சிறந்த இஸ்லாமிய புரட்சியை பாதுகாக்கிற ஒரு படை வீரர் என்கிறார்கள். அவர் நேற்று பதவி ஏற்றவுடன் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அதில் என்னவென்று சொன்னால், ஹர்மூஸை திறக்க மாட்டோம் எதுவரைக்கும் என்று சொன்னால் காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் காசாவுக்கு இப்பொழுது கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு ரிலீஃபு. ஹமாஸ் போராளிகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், நாங்கள் பேச்சுவார்த்தை என்று பின்னால் அலைந்தோம். ஆனால் நத்தியான்ஹுவினுடைய உரைகள், நத்தியானுடைய செயல்பாடுகள், நித்தமும் காசாவில் நடத்தப்படுகின்ற அந்த கூட்டுப்படுகொலைகள், இவையெல்லாம் இனி பேச்சுவார்த்தையில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வது எந்த பலனையும் தராது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாமல் நான் ஈரானில் தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை சையது 3F என்பதை குறிப்பிட்டேன். அதில் இன்னொரு விசேஷமான குணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா ஊடகங்களும் இப்பொழுது பெரிதாக பேசுகின்றன. அது ஒரே நேரத்தில் 12 இலக்குகளை தாக்க முடியும். இன்னொன்று அதனுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், அது எல்லா ஏர் டிஃபென்ஸும், இட் கேன் எவைட் ஏர் டிஃபென்சஸ். அதாவது வான்வெளி தடைகளை இந்த பேட்ரியாட்டு, தட்டு, டேவிட் சிங்லாம் கொண்டு வரல, இதையெல்லாம் அது தாக்கு காட்டி விட்டு தன்னுடைய இலக்கை சரியாக, இலக்குகளைன்னு சொல்லணும், தன்னுடைய இலக்குகளை சரியாக தாக்கும் என்ற செய்தி வெளியே வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, ஈரான் எல்லா ஏர்போர்ட்டுகளையும், எல்லா விமான தளங்களையும், அதாவது இப்பொழுது அமெரிக்கா தாக்கியது எல்லாம் சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விமானத்தளம், ரயில்வே பாலம், ரோடுகள், ரோட்டின் மேலே ரோட்டில் கட்டப்பட்ட பாலம், இவற்றையெல்லாம் தான் அளித்தது. அந்த பாலங்கள் சரி செய்யப்பட்டு விட்டன, அந்த துறைமுகங்கள் சரி செய்யப்பட்டு விட்டன, அந்த ஏர்போர்ட் விமான தளங்கள் சரி செய்யப்பட்டு விட்டன. முழு அளவில் விமான போக்குவரத்து அங்கே தொடங்கி இருக்கிறது. அதே போல ஈரானில் திரும்ப அமெரிக்கா தாக்கியது புஷர் நியூக்ளியர் பிளான்ட்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கின்ற அணுமின் நிலையம். அந்த அணுமின் நிலையத்தை தாக்கிவிட்டு தான் எல்லாமே போய்விட்டது, அழித்து விட்டோம், இனி ஈரானில் எதுவுமே அணு சக்தி என்று எதுவும் இருக்காது என்றார்கள். அதை அவர்கள் வேகமாக ரிப்பேர் செய்திருக்கிறார்கள். இதில் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகளும் சைனாவுடைய விஞ்ஞானிகளும் கூட உதவி செய்திருக்கிறார்கள். அது கம்ப்ளீட்டாக திரும்ப வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது. அதனால் அங்கங்கே இருந்த சிறிய மின்வெட்டுகளும் மின் தடைகளும் அகற்றப்பட்டு இருக்கின்றன. அடுத்தது, அடுத்தால பெரிதாக நேற்றும் இன்றும் பேசப்படுவது நேட்டோ ஒன்று சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுடைய அண்மைகால மாநாடு துருக்கியில் நடந்தது. துருக்கியில் நடந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்ப் யார்கிட்டையெல்லாம் நோஸ்கட் வாங்கினாருங்கிறத சொன்ன இத்தாலியினுடைய மெலோனியிடமும் கனடாவை சார்ந்தவரிடமும் 2 பெண்களும் அவரை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். அவர் பிறகு ஈரானுக்கு பயந்து தப்பி ஓடினார் என்ற செய்தியை நாம் அன்றைக்கே சொல்லிவிட்டோம். எப்படி தப்பி ஓடினார் என்று சொன்னால், சவுதி அரேபியா கொடுத்த அந்த
$400 மில்லியன் தயார் செய்த ஒரு பறக்கும் அலுவலகம். அந்த அலுவலகத்தில் அவர் பயணம் செய்யவில்லை, அவர் வேறு விமானத்தில் தப்பித்து சென்றார் என்று சொன்னோம். தப்பித்து சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நேற்று வாஷிங்டன் போஸ்ட் முழுசாக போட்டு அவமானப்படுத்தி இருக்கிறது ட்ரம்பை. அதை அந்த ஃப்ளைட்டில், அதாவது கத்தர் கொடுத்த அந்த ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி ஏறி அடுத்த பக்கம் இறங்கிடுக்கார். அது சவுதி அரேபியா கொடுத்ததில்ல, கத்தர் கொடுத்த போட்டி போட்டு கொடுத்தானோ யார் விலை கூடின விமானத்தை கொடுக்குறோம்னு. அந்த விமானம் இந்த பக்கத்தில் ஏறி அந்த பக்கத்தில் இறங்கி ஒரு கேட்டரிங் ஃப்ளைட்டில் ஏறி அதுக்கு பிறகு வேற ஒரு ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்திருக்காரு. எங்கள் லண்டனுக்கு தன்னுடைய விமானத்தை வர வைத்து அங்கே இருந்து அமெரிக்கா சென்றிருக்கிறார். இப்படி ஒரு தன்னுடைய உயிருக்கு பயந்து தப்பி ஓடி இருக்கிறார். இது விஷயத்தில் நாம் ஏற்கனவே இமாம் சையத் அலி காமனியோட கடைசி நேரத்தை சொன்னோம். அவரை லாரிஜானி என்ற அப்போதைய செக்யூரிட்டி சீஃப், பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி சீஃப் சொல்லக்கூடிய ஈரானுடைய உச்சபட்ச பாதுகாப்பு தலைவர் அவர் இமாம் சையத் அலி காமனி அவர்களிடம் நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில், பாதுகாப்பான இடம் என்பது பூமியில் எங்கும் இல்லை, அது இறைவனிடம் தான் இருக்கிறது. நான் இறைவனிடம் செல்வதற்கு தயாராகிவிட்டேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, 86 வருடங்களுக்கும் பிறகு எனக்காக போராடுவதற்கு இங்கே உங்களை போன்ற நிறைய தளபதிகள் இருக்கும்போது நான் எதுக்கு பதுங்கு குழிகளுக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கும் போக வேண்டும் என்று சொன்னார். நமக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருக்கலாம் என்று எண்ணம் தோன்றுகிறது. இருந்தாலும் அவர் மரணத்தை எப்படி எடுத்துக்கொண்டார், அதே போல தன்னுடைய குடும்பத்தினரிடம் சென்று இப்படி பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அங்கே போய்விடுங்கள், நான் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் பெரிய அளவில் நீங்கள் எங்கே இருப்பீர்களோ அங்கேயே நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி மரணம்தான் வரும் என்றால் அது சகாதத்தாக நமக்கு வீர மரணமாக சொர்க்கத்துக்கு விட்டு செல்லுகின்ற வழியாக அது அமையும் என ஏற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொன்னேன். ஆக எப்படி பயந்து ஓடுறோன்னு பாருங்க. இப்போ ட்ரம்புக்கு எதிராக பயங்கரமான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுல இந்த எஸ்கேப் ஆகி ஓடுனது எப்படி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது இதுவரைக்கும் அமெரிக்கானுடைய வரலாற்றிலே இல்லை என்று சிலர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனாதிபதி பயந்து ஓடுகிறார். அதே நேரத்தில் வேற ஒன்று என்னன்னா, இதுவரைக்கும் ட்ரம்ப் சூதாட்ட களத்திலையும் மற்ற களத்திலையும் தான் பெரிய ஆளாக இருந்தார் தவிர, அது அல்லாமல் அவர் தன்னுடைய மனைவியினுடைய சொத்துக்களால் தான் அவர் இன்றைக்கு பணக்காரராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதை மேனிப்புலேட் பண்ணி வாங்கிட்டார். இப்படியெல்லாம் எக்கச்சக்கமாக எழுதக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப்புக்கு மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்து இருக்கிறது. அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், காசால இப்போ இந்த புதிய பாதுகாப்பு அமைச்சர் கொடுத்த அந்த உறுதிக்கு பிறகு போராளிகள் சற்று உற்சாகமடைந்து இருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த சிறைகளில் இதுவரைக்கும் பாலஸ்தீன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 9500 பேர் ஒரு கணக்கு. வெஸ்ட் பேங்க் அந்த ஏரியாவில் 25,600 பேர். அதில் 328 பேர் கோரமான நிலையில் இறந்து இருக்கிறார்கள். மெடிக்கல் எய்டு, உணவு இந்த ரெண்டையுமே மறுத்து அவர்களை கொலை செய்திருக்கிறார். இப்போ பாலஸ்தீனத்தை சார்ந்த முஸ்லிம்கள் இஸ்ரேலிய சிறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு விடுவோம் என்று ஒரு அரசியல் கட்சி, பென்கருடைய அரசியல் கட்சி பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கும் அதை ஒரு எலெக்ஷன் பிளாங்கா சொல்லக்கூடிய அளவுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மக்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கணிக்க வேண்டும். அடுத்து காசாவில் இந்த சேரிட்டிஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் உருவாவும் முஸ்லீம் எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் உதவியும் செய்யக்கூடியது. ஓரளவுக்கு அங்கே 3 நேர உணவு, இது வரைக்கும் 2 நேரம் சாப்பிட்டேன், 1 நேரம் சாப்பிட்டேன், 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டேன்னு இருந்தெல்லாம் ஓரளவுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் கிடைத்திருக்கிறது. இனி ஹர்மூஸுக்கு வருவோம் என்று சொன்னால், ஹர்மூஸில் நேற்று ஈரானுக்கு சென்ற கப்பல் ஒன்றை அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ஓமனோட கடற்கரை வழியாக வர முயற்சி செய்த போது அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அதை ஈரான் தாக்கி இருக்கிறது. ஆகவே ஹர்மூஸ் இன்னும் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால், நேற்று நான் சொன்ன மாதிரி ரிப்பரேஷன்ஸ் வேணும். அதாவது போர்க்காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வேண்டும் என்று ஈரான் கேட்டு இருக்கிறது. அதே இழப்பீடை நாங்களும் கோருவோம் என்று நேற்று வம்புக்கா ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டிருந்தாலும், ஹர்மூஸ் ஓப்பனிங் அவ்வளவு எளிதாக நடக்காது. காசாவிலும் லெபனானிலும் இருந்து வெளியே வர வேண்டும். யுத்தத்தில் ஏற்பட்ட இழப்பீடுகளை
சரி செய்ய வேண்டும், இவற்றிற்கு பின்னர் தான் என்று இப்பொழுது வந்திருக்க ஈரானுடைய சுப்ரீம் பாதுகாப்பு குழு தலைவர் அறிவித்திருக்கிறார். அதுவும் அவர் முஸ்தபா அலி காமினியினுடைய அறிவிப்பாக செய்திருக்கிறார். இதனிடையே இஸ்ரேல் ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருந்தது. முஸ்தபா அலி காமினி சாகக்கூடிய நிலையில் இருக்கிறார், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, அவருடைய கடைசி நாட்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த மரணத்தை கண்டு அவர்கள் எப்பொழுதும் பயப்படுபவர்களாக இல்லை. இருந்தாலும் முஸ்தபா அலி காமினி அவர்கள் வெளியே வந்து ஒரு மசூராவில் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியை எடுத்து போட்டவுடன் நத்தன்யாஹு வாயடைத்து போயிருக்கிறார். அடுத்தது ஈராக்கில் அவங்க வந்து சவுதியும் இஸ்ரேலுமா சேர்ந்து தாக்கினதுக்கு நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இது அத்துமீறிய தாக்குதல் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த யுத்தம் ஹர்மோஸ் ஜலசந்தி திறப்பு என்பது நாளுக்கு நாள் கடுமையாகி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரானை தாக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு இல்லை. ஆனால் அமெரிக்காவே சில உழுக்கும் தாக்குதலை நடத்தினால்தான் அமெரிக்கர்கள் மனித உயிர்களினுடைய முக்கியத்துவத்தை புரிவார்கள் என்ற அளவில் ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் ரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.